லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூஜிடிஆர்பி அடுத்த வாரம் நம்ம தொடங்க இருக்கிறோங்க. நான் பாடத்திட்டம் சார்ந்த ஒரு பதிவு போட்டிருந்தேன். நிறைய பார்த்துருக்குறீங்க, நிறைய என்கிட்ட தொடர்பு கொண்டீங்க. நான் முடிந்த அளவு எல்லார்ட்டையுமே நான் பேசினேன். ஒரு சில நண்பர்கள்ட்ட பேச முடியல, கண்டிப்பா பேசுவேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை ஒரு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் பேசுறோம். அதே மாதிரி மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் பொருட்டு அதை பகிருங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சமூக வலைதளங்கள்ல எவ்வளவோ இந்த சமூகத்துக்கு கேடானதை நம்ம ஆதரவு கொடுக்கணும். அப்படி நம்ம தவறான ஒன்றை பற்றி தவறாக இங்க கருத்துக்களை பகிரல. உங்களுக்கு பயன்படாத ஒன்று மற்ற யாரோ ஒரு நபருக்கு பயன்படும். அப்படின்றப்ப நம்ம லகரம் பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாடத்திட்டம் சார்ந்த ஒரு விளக்கம் கொடுத்திருப்பேன். அது எந்த விளக்கமாக இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். பாடப்பொருள் நன்கு ஆழ்ந்து கொடுக்கப்படும், நடத்தப்படும். அந்த வகையில நம்ம டெமோ கிளாஸ் வரக்கூடிய 9/2/2026 10/2/2026 நேரம் மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். ஒரு மாதிரி வகுப்பு 2 மாதிரி வகுப்பு நம்ம போடுறோங்க. வகுப்பு 1 இலக்கணம், வகுப்பு 2 பாத்தீங்கன்னா இலக்கியம். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். என்னுடைய டெமோ கிளாஸ் நான் போடவே அவசியம் இல்லை. நான் யூடியூப்ல நான் நடத்தி வெளிப்படையா என்னுடைய மெட்டீரியலை வச்சே நான் பிஜிக்கு நான் போட்டுருக்கேன். யூஜிக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நேற்று நம்மிடம் பேசிய நண்பர்கள்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு போட்டித் தேர்வு எப்பயுமே ஒரு கால் எடுத்து வைக்கிறப்ப பலவிதமான பார்வையோட நம்ம உள்ள வரும். அது மட்டும் கிடையாதுங்க, நானும் அப்படித்தான். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தவறான அணுகுமுறை, அதை எப்படி நம்ம கடைபிடித்து அதாவது தேர்ச்சி அடைகிறது, என்ன பண்ணணும், திறமை இருந்தும் நிறைய ஐயங்கள் நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளாம் தமிழ் படிச்சிருக்கோம், இவ்வளவுதானே. இப்ப யூஜி டிஆர்பி அப்படின்னா அப்ப யூஜி பாடத்திட்டம் படிச்சிருக்கோம்ல, அப்ப நம்ம அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். அதனால டெஸ்ட் பேஜ் மட்டும் இருக்குமா அப்படின்னா நீங்க கேட்டீங்க. என்கிட்ட நீங்க படிக்க வர்றது படிக்க வராதது அதெல்லாம் வேற விஷயம். நேற்று என்கிட்ட பேசுற நண்பர்கள்ட்ட கூட நான் சொன்னேன், நான் நீங்க படிக்க வரீங்க அப்படின்றதுக்காக நான் இவ்வளவு கருத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லலைங்க. ஆனா தெரிஞ்சுக்கங்க, நானும் உங்களை போல போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி வழிகள் தெரியாம தவறான வழியை பின்பற்றி அதுக்கப்புறம் நல்ல ஒரு வழிகாட்டுதலோட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலத்துல எனக்கான இடத்தை நான் பிடிச்சேன். அப்படின்றப்ப ஒரு பாடப்பொருளை ஆழ்ந்து படிக்காம நம்ம டெஸ்ட் மட்டும் தேர்வு மட்டுமே எழுதி நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்றது என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறான ஒரு வழிமுறை. நானே அதை செய்ய மாட்டேன். நான் இப்ப நான் டெஸ்ட் பேஜ் போட்டா கூட என்னுடைய பாடப்பொருளை படித்தால் என்னுடைய வினாத்தால அடிக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பா அடிக்க முடியாது. இப்ப நீங்க இப்பதான் தாள் 2ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு மகிழ்ச்சியில நம்ம ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா மாறிடணும். தனியார் பள்ளியில இவ்வளவு காலங்கள் தனியார் கல்லூரியிலேயோ பள்ளிகள்லயோ நம்ம ரொம்ப ஒரு கடினமான ஒரு போக்குல ஒரு சூழல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நான் என்னுடைய பயிற்சி, சரியான ஒரு கற்பித்தல், தேர்வு முறை இதெல்லாம் வழிகாட்டி உங்களுக்கு அரசு தேர்வுக்கான ஒரு வழியை காட்டுறது இது ஒரு நல்ல முறை. ஆனா அதே நேரத்துல நீங்க தேர்வு மட்டும் எழுதினா போதும், இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் முற்றிலும் தவறான பார்வை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
சரிங்களா? அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த யூஜிடிஆர்பின்றது வந்து ஏற்கனவே ஒரு தேர்வு நடந்திருக்கு. நீங்க கடந்து முடிந்த தேர்வுல கூட பெரும்பாலான நபர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, பாடப்பொருள் தெளிவா வந்து எங்கேயும் கிடைக்கல, பெரிதாக வந்து வினாக்கள் வந்து எதுவும் கேட்கல. ஏன்னா அது புதிய பாடத்திட்டம். அந்த புதிய பாடத்திட்டத்திற்கு பல மூல நூல்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம வந்து தேடுறதுக்குள்ள வந்து நாட்கள் வந்து கடந்துரும். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூல நூலை படிக்க முடியலன்னு நான் சொல்ல கிடையாது. நான் மூல நூல் படிச்சுதான் வேலைக்கு வந்திருக்கேன். இந்த எல்லா மூல நூல்களையும் நம்ம வந்து 3 மாதம் 6 மாதத்துல வந்து படிக்க முடியாது. சரிங்களா? இப்ப நம்ம வந்து பாடப்பொருள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஆசிரியர் தேர்வு வாரிய வந்து ஒரு பாடத்திட்டம் உருவாக்குறாங்கன்னா ஒரு 5-6 இலக்கிய வரலாறுல வச்சுட்டு உருவாக்குறது கிடையாது. ஒவ்வொன்றுமே தனித்துவமான பகுதி, தனித்துவமான துறை. மொழியியல் தனித்துவமானது, திறனாய்வு தனித்துவமான, நாட்டுப்புற தனித்துவமானது. நீங்க சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டு சங்க இலக்கிய சங்க மறியாள இலக்கியம், காப்பியங்கள், இந்த மாதிரி வந்து வரிசையா வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு துறையை இலக்கியத்துக்குள்ள ஒரு துறையை சார்ந்தது. இலக்கணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து தொல்காப்பிய, நன்னூல், புறப்புறம்பாமாலை, நம்பியக பொருள், காரிகை, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம். அப்படின்றப்ப இவ்வளவையும் நம்ம வந்து ஒரு புதிதாக படிக்கும் பொழுது ஒரு விதமான தடுமாற்றம், பயம் ஏற்படும். ஒரு பயிற்சி நிறுவனம் அப்படின்னா எதை எதிர்பார்த்து வருவீங்க நீங்க? ஒரு பாடப்பொருள் வந்து நல்லா கொடுக்கணும், எல்லாத்தையும் அவங்க தொகுத்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அதை வந்து லகரம் சிறப்பாக செஞ்சு கொடுக்கும். நான் என்னுடைய சேனல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மெட்டீரியல் வந்து எந்த மாதிரி நம்ம எடுத்திருப்போமோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து நீங்க பிஜிடிஆர்பி பாருங்க. ஒரு முழு பாட புத்தகம் மூல நூல் இருக்குன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வரிகளை மட்டும் எடுக்கிறது கிடையாதுங்க. அந்த புத்தகமே அப்படியே வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், மெட்டீரியலா கொடுத்துருப்பேன். அதுக்காண்டி பத்தியா கிடையாது. நேற்று நிறைய நண்பர்கள் ஐயம் கேட்டீங்க. அப்படின்றப்ப இதெல்லாம் இந்த காணொலியில வந்து விரிவாக பேச முடியாது. கண்டிப்பாக நீங்க வந்து டெமோ கிளாஸ் வந்து எல்லாரும் கலந்துக்கங்க. லகரத்தை பொறுத்த வரைக்கும் 10 இயல்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கும். நான் முன்கூட்டியே பயமுறுத்துறதுக்காண்டி சொல்ல கிடையாது. சும்மா ஒரு இயல் கொடுக்குறோம், ஒரு அளவு கொடுக்குறோம் அப்படின்னா 40 பக்கம் 50 பக்கம் அப்படிலாம் வராதுங்க. அதே மாதிரி இலக்கணத்தை தவிர நீ எந்த மூலையும் தொட வேண்டாம். நான் உங்களுக்கு வந்து சவால் விட்டு நான் சொல்றேன். நான் வந்து இலக்கணத்துக்கும் நான் வந்து மெட்டீரியல் ஒரு கருத்தை வந்து கொண்டு சேர்க்கிறதுலாம் இருக்கு. அப்ப இலக்கண மூல நூல், அதுக்கப்புறம் இலக்கணத்துக்கும் ஒன்வேர்டு டைப்ல நான் மெட்டீரியல் வந்து கொடுப்பேன். இது நம்மகிட்ட படிச்ச பிஜிக்கு படிச்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்னையும் மிக நேர்த்தியாக நம்ம கொண்டு வந்து படிக்க வைப்போம். வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிக தெள்ள தெளிவாக வரி வரியா புரியும்படி என்னுடைய மெட்டீரியல் வச்சு நான் நடத்துவேன். நான் வந்து அதனால நண்பர்களே கண்டிப்பாக நீங்க நம்மளும் தொடர்பு கொள்ளுங்க. லகரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பாடப்பொருள் தரமா இருக்கும், வகுப்பு தரமா இருக்கும், தேர்வு தரமா இருக்கும். நடக்காதத வந்து நான் சொல்ல மாட்டேன், நடக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். புதிய நபர்கள் டெமோவில் கலந்துக்கிறப்ப எங்ககிட்ட படிச்ச பழைய நபர்கள் அப்படியே உள்ள வருவாங்க. உங்களை வந்து வகுப்புல இருக்கிறதுக்காண்டி வந்து ஆசை வார்த்தைகள் இல்லாத ஒன்றை இருக்கிறதா சொல்றது அதெல்லாம் வந்து என்னுடைய பயிற்சி நிறுவனத்துல நடக்காது. நீங்க எப்படி என்கிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது வந்து நம்பிக்கை. எனக்கு நீங்க வந்து முழு நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் நம்மகிட்ட படிக்க முடியும். வேறொரு கண்ணோட்டத்துல பயிற்சி நிறுவனத்துக்குள்ள தவறாக வந்து நம்ம வந்து பாடப்பொருளை பயன்படுத்த வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கண்டிப்பாக நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மகிட்ட தொடர முடியாது. மெட்டீரியல் மட்டும் நம்ம யாருக்குமே வந்து கொடுக்கறது கிடையாது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல மெட்டீரியல், தரமான மெட்டீரியல் ஒரு பயிற்சி நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் கோடி ரூபாய் கொடுத்தா தர மாட்டாங்க. நான் அதே மாதிரிதான் மெட்டீரியல் மட்டும் தனியாக தர்றது கிடையாது. ஒரு நல்ல ஆசான்
பாடப்பொருளை கொடுத்து, பாடப்பொருளை கற்றுக் கொடுத்து, தேர்வுகள் நடத்தி, அந்த களத்துல வந்து களங்காணுங்கள் அப்படின்றது அனுப்புறதுதான் ஒரு நல்ல ஆசானுக்குரிய அழகு. நானும் அப்படித்தான். நம்பிக்கை இருந்தால் நம்முடைய வகுப்புக்கு வந்து தொடருங்க. இல்லைன்னா வந்து தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இடங்கள்ல நிறைய இடங்கள் இருக்கு, விசாரிச்சு தாராளம் படிங்க. ஆனா அந்த தாள் 2ல வந்து தேர்ச்சி அடைஞ்சவங்க இப்பதான் நீங்க உள்ள இறங்கி படிக்க வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு போட்டித் தேர்வை பத்தி நேத்து நான் பேசினேன். போட்டித் தேர்வை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ நம்ம உள்ள இறங்கி அப்படியே அடிச்சுட்டு வந்து நம்ம தேர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஒரு முறையாக நீங்க வந்து முயற்சி செய்யுங்க. முதல் முறையிலே வெற்றி பெறலாம். அது என்னுடைய அனுபவம். நம்ம வழி தெரியாம நீங்க வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பல வருடம் எழுதி எழுதி ஒரு காலகட்டத்துல இது நமக்கு ஆகாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், தூக்கி போட்டு போயிடுவோம். இதுவும் என்னுடைய அனுபவம். என்னுடைய நண்பர்கள் அந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து முடியலன்ட்டு போயிட்டாங்க. எங்களை போன்ற நண்பர்கள் வந்து நல்ல சிறந்த வழிகாட்டி, எப்படி படிக்கணும், ஒரு பாட பொருளை வந்து எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பாங்க, நீங்க விடைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சரிபாதி வினாக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு 10 பக்கம் படிச்சாலும் வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்கிறாங்கன்றத வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து படிக்கணும். இதை போன்ற இன்னும் நிறைய தகவல்களை நம்ம வந்து நம்முடைய வகுப்புல வந்து பேசலாம். கண்டிப்பாக கலந்துக்கங்க. லகரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். இந்த டெமோ கிளாஸ்க்குரிய இணைப்பு வந்து நான் இந்த லிங்க்ல வந்து நான் வழங்குறேன். அதுல கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. முக்கியமா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லகரம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வந்து வரவேற்பு கொடுங்க. எத்தனையோ பேரு வழிகள் தெரியாம வெளியில வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சொன்ன கருத்து தான். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.